அல்லாஹ் தஆலா சம்பவத்தை சொல்லிட்டு வர்றான். முன்னர் வாழ்ந்த அந்த மக்கள் எப்படி ஈமான் கொண்டிருந்தார்கள், அந்த ஃபிரௌன்கிட்ட எப்படி அடிமைப்பட்டு இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஒரு சமூகத்தை போராட்டம் செய்து, ஒரு சமூகத்தை காப்பதற்காக வேண்டி போராட்டம் செய்த முதல் மனிதர் யாருன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். ஹக்கீகுன் அலா அல்லா அகூலு قد جئتكم ببينة فأرسلوا معي بني إسرائيل. நான் சத்தியமாக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபி, நான் தெளிவான அத்தாட்சிகளோடு ஆதாரத்தோடு வந்திருக்கிறேன். அதனால் ஃபாரிஸின் நபிய பனி இஸ்ராயீல், நீ யார்கிட்ட யாரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாயோ அந்த பனி இஸ்ரவேல் கூட்டத்தை என்னோடு அனுப்பிவிடு என்று யார்கிட்ட முதல்ல ஃபிரௌனை போய் பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள் என்று ஒரு சமூகத்துடைய வாழ்வுக்காக வேண்டி போராடின ஒரு முதல் மனிதர் யாருன்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். உங்களை பற்றி நிறைய சொல்றான். ஒரு சமூகத்துக்காக நம்ம போராடணும். இன்றைய காலத்தில் இது முக்கியமான ஒரு நிகழ்வு. ஆனால் அந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி துடித்தார்கள், அது எப்படி காப்பாற்றப்பட்டது, அதுக்கப்புறம் அவர்கள் என்னென்னலாம் போராட்டங்கள் செய்தார்கள் என்பதையெல்லாம் குர்ஆன் சொல்லுது. இது அப்படியே இப்போ உள்ள காலத்தில் நடந்தது. நான் சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமூகத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி போராட்டம் நடத்தினார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. قد جئتكم ببينة فأرسلوا معي بني إسرائيل. உன்ட தெளிவான அத்தாட்சிகள் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், வேதத்தை தந்திருக்கிறான். அதனால யாரை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாயோ அந்த கூட்டத்தை என்னோட அடிமைப்படுத்தி அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, ஃபிரௌன் கேட்டான், அப்படி என்ன நீ வச்சிருக்க, நீ உனக்கு அத்தாட்சி என்ன வச்சிருக்க காட்ட பார்க்கலாம். அவங்க தடியை தூக்கி போட்டாங்க, கையில ஒரு தடியை போட்டு ஒரு கம்பு வச்சிருப்பாங்க, அசா குச்சி வச்சிருப்பாங்க, போட்டாங்க. அது பாம்பாக அப்படி எழுதி போட்டுச்சு. கையை அடிச்சுனாங்க, இப்படி என்னுடைய சட்டப்பைப்புல எடுத்துட்டு இப்படி வெளியே எடுப்பாங்க. அப்படி ஒரு பேர் ஒளி கொண்டு வரும். இதை பார்த்த உடனே ஃபிரௌனுடைய அவன் பக்கத்துல எப்பவுமே சில பாதிரியார்கள் இருப்பாங்க. ஆலல் மலூமின் கௌமி ஃபிரௌன், அமைச்சர். அவங்க சொன்னாங்க, இது பகிரங்கமான சூரியன் இது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபிரௌன் இதெல்லாம் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டான். சரி, இதுதான் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நாட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா ஃபிரௌனை கெடுத்தது யாருன்னா அமைச்சர்கள். அதனாலதான் நம்ம பக்கத்துல வச்சிருக்கிறவங்க கரெக்டா வச்சிருக்க. நிறைய கடைகள் திவாலா போறதுக்கு என்ன தெரியுமா, யாரை நம்பி மேனேஜர்னு வச்சிருக்கோமோ அவன் தான் எல்லா கோளாறும் பண்ணி வச்சிருக்கான். மேனேஜர் கரெக்டா இருக்கணும். மேனேஜர் சரியில்லைன்னு வைக்கல, நமக்கு தொழில் இழுத்து கூட்டிட்டு வர வேண்டியதுதான். நம்மளுக்கு தெரியுது, கடையில உட்கார்ந்து இருக்க முடியாது. பல பிசினஸ் பண்றோம்னா மேனேஜர் கரெக்டா வச்சிருப்பாங்க. பயப்படுற மாதிரி இந்த நாயத்துடைய பின்னணி எழுதினாங்க. ஃபிரௌன் வரைக்கும் நல்லவன் தான். அவன் இரவு நேரத்தில் அல்லாஹ்விற்கு தொழக்கூடியவன். அது நிறைய சரித்திரம் இருக்கிறது. சஷ்யல்ல பார்த்தா குட்டி கிடக்கும் அவனுடைய விஷயங்கள். தஹஜ்ஜுத் தொழுவாங்க. அதனால்தான் அவனுக்கு நோயே வராமல் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. 3 காரணங்கள் சொல்லப்படுகிறது. அவன் காலையில அந்த அமைச்சர் வந்தவுடன் அந்த அமைச்சர்கள் பண்ற வேலை இருக்குல்ல, இதை பார்த்த உடனே தான் அவனுக்கு எல்லாமே மாறுபடும், மனசு அப்படியே மாறும். அப்படியே அலங்கரித்து காட்டணும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த அமைச்சர்கள் சொன்னாங்க, இதை பார்த்தா இங்க பயங்கரமான சூன்யமா இருக்குது, உன்னை நாட்டை விட்டு உன்னை விரட்டி விட்டுருவாங்க. அதனால
உன்னுடைய அரசாட்சி கட்டுப்பட்ட எல்லா சூனியக்காரர்களும் வர வைத்து எல்லா சூனியக்காரர்களும் வர வச்சு அவர்களுக்கு இந்த மூசாவுக்கு ஒரு போட்டியை பார்க்கலாம், யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. ஆலோசனை சொல்லணும்னா ஃபிரௌன் உத்தரவு போட்டான், எல்லா சூனியக்காரரும் வந்தாச்சு. அப்போ வந்து சூரியன் மிகைத்து இருந்த காலகட்டம் எல்லாரும் வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த சூரியக்காரர்கள் கேட்டாங்க, நாங்கள் இந்த சூரியத்தில் ஜெயித்து விட்டால் எங்களுக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்டாங்க. அவன் சொன்னா, என்னுடைய அமைச்சரவையில் உனக்கு நான் வேலை தரணும், உன்னுடைய என்னுடைய அமைச்சராக நான் ஆக்கி கொடுக்கிறேன் அப்படின்றவங்க சரி உங்க சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றாங்க, நீங்க முதல்ல சூரியன் பகுதியில நான் முதல்ல ஆரம்பிக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் நீ முதல்ல ஆரம்பி அப்படின்னா அவங்க எல்லாம் சூரியத்தின் காரணமாக கையில தூக்கி போட்டாங்க. எல்லாம் பாம்பா அப்படியே எரிஞ்சு போயிடுச்சு. அல்லாஹ் தஆலா சொல்றான், மூசாவுக்கு நாம் வகை அறிவிக்கிறோம், அந்த அசா குச்சியை தூக்கி கீழே போடுகிறது. அது பெரிய பாம்பாக மாற்றி எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சு. இவங்க போட்ட எல்லா சூரியத்திற்கு பாம்பு ஃபுல்லா இந்த பாம்பு முடிஞ்சிருச்சு. பார்த்தாங்க சூனியக்காரர், மிக முக்கியமான விஷயம், சூனியக்காரர்கள் பார்த்தாங்க, ஆகா இதுதான் சத்தியம் போடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லலாம். சூனியக்காரங்க அத்தனை பேர்களும் சஜிதாவில் விழுந்துட்டாங்க. சஜிதாவில் விழுந்தது மட்டுமல்ல, அவங்க சொன்னாங்க, ஆலோ ஆமன்னா ரப்பில் ஆலமீன் ரப்பில் மூஸா வஹாரூன், நாங்கள் அகிலத்தை படைத்து வழிபாலிக்கக்கூடிய ரப்பையும் ஹாரூனுக்கும் மூசாவுக்கும் யார் ரப்பாக இருக்கிறாரோ அவங்களுக்கு நாம் ஈமான் கொள்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்பதான் சொல்றான் சிறவனு, இது உண்மையா பொய்யாங்கிறது நானும் டிசைட் பண்ணேன். நான் முடிவு அனுமதி தரேன், இது உண்மையா பொய்யா, ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கூடாது, நான் அனுமதி தரதுக்கு முன்னாடி நீ எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறா, ஈமான் கொள்ளுகிறாள். அவங்க சொன்னாங்க, ஹக்கு வந்த பிறகு எங்களுக்கு தெரியாது. அவன் சொன்னா, நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா, மாறுகள் வாங்கி சிறுமையில் அவருக்கு உங்களை நான் வேதனைப்படுத்த போறேன். அவங்க சொன்னாங்க, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, இதுதாங்க ஈமான் முடிஞ்சிருக்கிறது. ஈமான் உண்மையான ஈமான் என்னன்னா உடனே மாற்றத்தை கொடுக்கிறது, மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. அது ஏற்கனவே யோசிக்க வைக்காது, எதையுமே யோசிக்கிற மாறுமாற்றால் நாம் சொல்ல சாதாரணமான விஷயமா, அதை நாம ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய ரப்பை நாங்கள் ஒரு காலமும் பின்வாங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அதே மாதிரியே மாறுகால் நம்பப்பட்ட சிறுவையில் அழைத்தவர்கள் மோட்டாக்கப்பட்டது என்று சொன்னார். இப்போ ஈமான்ல ரொம்ப உறுதியாக நம்ம இருக்கிறோம். ஈமான்ல உறுதி இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த போராட்டத்தில் நம்ம வந்து நிறைய தோற்று போயிருக்கும். போராட்டத்துக்கு ஒரு நியாயம் வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இத சொன்ன உடனே, இதெல்லாம் செஞ்ச உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு இந்த ஆயத்துல சொல்லி காட்டினான், நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். உங்களுக்கு இந்த பூமி என்பது, உலகம் என்பது அல்லாஹ்வுடைய சொத்து, அவன் உங்களுக்கு நாடியவர்களை அல்லாஹ் தஆலா அரசாட்சியை கொடுப்பான் என்று. அப்ப அவங்க சொல்லுவாங்க, பாலு ஊதீனா மின் கப்லி ஜித்தனா வமின் பஅதி மா சொல்றாங்க, நீ வந்ததற்கு பிறகு, நீ வருவதற்கு முன்னாலும் நாங்கள் சோதனைக்கப்பட்டு கொண்டுதானே இருக்கிறோம் மூசா. அவங்க சொன்ன மூசா சொன்னாங்க, அஸா ரப்புக்கும் அன் யஹ்லிஃப, அதாவது நிச்சயம் அல்லாஹ் தஆலா உங்களை இந்த பூமியை ஆளக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு அல்லாஹ் தருவான், உங்களுடைய எதிரிகளை அல்லாஹ் தஆலா அழித்தொழிக்குவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார். நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாமே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஆனா நம்முடைய போராட்டம் என்னைக்காவது ஜெயிச்சிருக்குதா? நேற்று பாருங்க, ஏதோ ஒரு நடிகர் விருந்து ஏற்பாடு, அதாவது இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தலாம் சொல்லிட்டு
ஆளுங்களெல்லாம் போய் உட்கார்ந்துருக்காங்க. அந்த காசு ஹலாலா ஹராமா யோசிக்கிறதே இல்லை. என்ன நம்மளுடைய சமுதாயம், இந்த சமுதாயத்தை அப்படி அழகா கூறு போட்டு நம்மளும் கூறு போட்டு பல பிரிவுகளாக பல இயக்கங்களாக போய் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்கன்னா நம்மளை அப்படியே தூக்கி அவளை தலையை ஒருத்தனை தூக்கி தலையை வச்ச உடனே அப்படியே அந்த தொண்டர்கள் ஃபுல்லா போயிடுது. நமக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கு தெரியுமா? நமக்கென்று ஒரு மோசம் இருக்குது தெரியுமா? நமக்கென்று ஒரு வீரம் இருக்குது தெரியுமா? இதற்கு நம்ம தான் பேசுறோம், ஆனா செயல்படுத்த மாட்டோம். என்ன இல்லை நமக்கு சொல்லி பாருங்க, என்ன இல்லை. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான சம்பவம். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அஸ்ஸல் சஹி அப்படின்ற ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, அப்பா இன்னி உரீது அன் அபஅஸ பஅதக்கும் இலா முலூக்கில் அஆஜி. அரபு தேசத்துல இஸ்லாம் பரவிவிட்டது. அரபு அல்லாத அஜமிகளிடத்தில் நான் இஸ்லாமை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் ஃபலா தக்தலிஃபு அலைஹி, என்னை யாரும் நீங்க மறுப்பு தெரிவிக்க கூடாது. كما اختلفت بنو اسرائيل على عيسى بن مريم. பனி இஸ்ரவேலர்கள் ஈசா மரியம் அவர்களுக்கு எப்படி மாறு செய்தார்களோ அது மாதிரி எனக்கு மாறு செய்திடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் அப்படியாக நபிசல்லாஹு தெரியும். சஹாபாக்கள் அப்படியா? இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உண்மையான நபி என்று 1000க்கும் மேற்பட்ட முஅஜிஸாத்துக்கள் அற்புதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த 1000க்கும் மேற்பட்ட அற்புதங்களில் ஒரு அற்புதம் தான் சஹாபாக்கள் என்பது. இதனை குர்ஆனும் அடங்கும். குர்ஆன் சந்திரனை பிளந்தது, என்ன இது மரத்தை வாழ்ந்து சொல்றது எல்லாம் இதுல அடங்கும். அவங்க சொல்றாங்க, இதுல எதுவுமே வேண்டாம், குர்ஆன் கூட இல்லைன்னு வைக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு சஹாபாக்கள் என்ற ஒரு அற்புதம் போதும். நாயகத்துடைய வார்த்தைக்கு ஒரு புள்ளி கூட மாற்றம் செய்யாமல் வாழ்ந்த பெருமக்கள் சஹாபாக்கள். இங்க தாங்க நம்ம தோத்து போயிருக்கிறோம். இப்ப உள்ள சமூகம் என்ன சொல்றதுன்னா, இந்த சஹாபாக்களை பின்பற்றுவதா என்று கேட்கிறது. எங்களுக்கு இவர்கள் தேவையில்லை. இவர்கள் கொண்டு வந்த குர்ஆனை எடுத்துக் கொள்வார்களாம், இவர்கள் கொண்டு வந்த ஹதீஸ்களை எடுத்துக் கொள்வார்களாம், ஆனால் இவர்கள் தேவையில்லையா? இங்கதாங்க நம்ம தோற்று போறோம். இந்த ஒற்றுமை இல்லை, இந்த பக்குவங்கள் நம்மகிட்ட இல்லை. ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, நான் ஈசாவுடைய மரியமுடைய கூட்டம் எப்படி மாறு செய்தோ அதெல்லாம் நீங்க மாறு செய்யக்கூடாது என்று சொன்னவங்க சஹாபாக்கள் சொன்னாங்க. நாயகமே பத்ர் போன்ற சொன்னாங்களா? இல்லை, நாயகமே நீங்க இந்த கடல்ல குதிக்க சொன்னாலும் குதிக்க நாங்க தயார். என்னன்னா நாங்க கேட்கவே மாட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க, நெருப்புல போய் உருவ சொல்றீங்கன்னா உருவம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான். மாற்று கருத்துக்கே வேலையே கிடையாது. இதாங்க சட்டத்தாங்க. இந்த உணர்வு நம்மகிட்ட இல்லை, இன்னைக்கு உள்ள தலைவர்களுக்கு இல்லை. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க நீங்க என்ன சொல்றீங்களோ நாயகமே சொல்லுங்க, நீங்க அதுக்கு வழிபாடுறோம், நாங்க செய்யறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து வெளிநாட்டில் உள்ள மக்களுக்கு அரசர்களுக்கெல்லாம் இது கடிதம் எழுதினாங்க. அதுல ஃபாரசீகம் என்று ஒரு அரசர், அந்த அரசருக்கு ஒரு கடிதம் எழுதினார். இதை கடிதம் யாருக்கார்? கிஸ்ரா, கைசர் கிஸ்ரா. இதை யார்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்கன்னா அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா இவங்கள்ட்ட கொடுத்து அனுப்புறாங்க. இவங்களுக்கு வழியும் தெரியாது,
பாரசீகத்துக்கு போறதுக்கு வழியும் தெரியாது, கூட யாரும் வழிகாட்டுறதுக்கு ஆளும் இல்லை, அந்த நாட்டு மொழியும் தெரியாது. அந்த நாட்டு மொழி உங்களுக்கு தெரிஞ்சது அரபு நாட்டு மொழிக்கு மட்டும்தான், எதுவுமே தெரியாது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், போற முடிஞ்சு போச்சாங்க. என்ன நடக்கும், ஏது நடக்கும், வழியில நடக்கும், எதை பற்றியும் அவங்க கவலைப்படல. எழுதினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரபுல தான் எழுதினாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மின் முஹம்மதின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா கிஸ்ரா அலீமின் ஃபாரிஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முஹம்மது ரசூலுல்லாஹ் கேட்டு வருது. கடிதம் யாருக்கு? கைசர் கிஸ்ராவுடைய மலிக் அரசருக்கு நம்ம அனுப்பி வைக்கிறான். என்ன சொல்றாங்க தெரியுமா? சலாமுன் அலா மனித்தபஅல் ஹுதா. இதெல்லாம் பெரிய விஷயம். எவ்வளவு அழகான வார்த்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சலாமுன் அலா மனித்தபஅல் ஹுதா. யார் நேர்வழி பெற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்லிம் தஸ்லம். இவ்வளவுதாங்க, வேற எதுவுமே இருக்காது. அஸ்லிம் தஸ்லம். நீ இஸ்லாத்துல வந்தீங்கன்னா பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி தெரியுமா? நீ வெளியில வராத, ஒரு சட்டையில இருக்கணும். வெளியில வந்த என்ன சொல்லுவாங்க, வெளியில வந்து அடிக்கல. அந்த மாதிரி அழகான ரெண்டே ரெண்டு வார்த்தை தான். அஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கோ. தஸ்லிம், நீ பாதுகாப்பு தருவ. இல்லைன்னா உன்னுடைய அரசாட்சி கவிழ்ந்து போகும், எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். இதை கேட்ட உடனே இதை எழுதி கொடுத்து அனுப்பிட்டாங்க. இவங்க போறாங்க, ரூட்டை கண்டுபிடிச்சு பாரசீக போயாச்சு. அங்க போனா அரசரை பார்க்க முடியுமாங்க? அரசரை கடவுளாக கும்பிட்டு கொண்டிருக்க முடியும், போய முடியுமா? எல்லாரும் காவலாளிதான். எழுதப்பாணி வந்தவங்க பார்த்த வேறாங்க தெரியல. நான் அரபு தேசத்திலிருந்து வருகிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் தான். நான் அரசரை பார்க்கணும். அரசரை பார்க்கணும் என்ன? நீ அரசரை பார்க்கணும்னா ஒன்றையுமே காணோம். பஞ்ச பரதேசம் மாதிரி பழைய அரசு முடிச்சுட்டு இருக்கிற நீ அரசரை பார்க்க போறியா? எங்க அரசரை பார்க்கறதுக்கு ஒரு குவாலிட்டி வேணாமா அப்படிங்கிறாங்க. என்னுடைய அரசர், எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் அரசருக்கு தான் ஒரு தபால தர சொல்லி இருக்கிறாங்க. உன்கிட்ட வர முடியாது, போ அப்படின்னா. அப்ப ஒரு மாதிரியே அரசருக்கு போயிடுச்சு. அரசர் பக்கத்துல போன உடனே அவர்கிட்ட கூட அப்படின்னு சொல்லி சொன்ன அமைச்சர்கிட்ட கூட முடியாதுதான். உன்னிடத்தில் தர சொல்லினால் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல உத்தரவு உன்கிட்ட தான் நான் தருவேன், வேற யார்ட்டையும் தர முடியும். எவ்வளவு பெரிய ஈமான், யோசித்து பாருங்களேன். எவ்வளவு பெரிய ஈமான். நீ ஒருத்தரை கைது செய்ததுனால போராட்டத்தில் ஒன்று செய்ய முடியாது. அநியாயமா ஒருத்தரை கைது செய்து பேச முடியாது. எவ்வளவு பெரிய ஈமான், உறுதியான ஈமான் இருக்கும். ஏன் உங்கள்கிட்ட இஸ்லாஸ் இல்லை. இங்க போய் வந்துட்டு எல்லாம் டக்கு டக்குன்னு அங்க போய் மாட்டிட்டு எல்லாத்துலையும் பப்ளிக்கா திருப்பனா அதுதான். கடைசியில் என்ன ஆச்சுன்னா சரி சொல்லி கொடுத்தாச்சு. எல்லாம் அரபு எழுதிருக்கு. சரி அரபு தேசம் அரபு படிக்க சொன்னவங்களை கூப்பிடு வச்சு படிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முஹம்மது ரசூலுல்லாஹி அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்டோன்னா அவன் அப்படியே சபரிச்சு. முஹம்மது ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர், நம்மளோட கடவுளாக நம்ம பார்க்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துடைய கடவுள், உலகத்தை நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறோம். இவர் யாரா இப்போ வந்து அஸ்லிம் தஸ்லம் நம்மளுக்கு சொல்றது? இவர் இந்த சஹாபி என்ன செஞ்சாங்க? இந்த சஹாபி சொல்றாங்க, இதை வாங்கின உடனே அவன் என்ன செஞ்சா டக்குனு கிழிச்சு போட்டான். இதை வாங்கினோம்னா கோபத்துல கிழிச்சு போட்டான். ஏன்னா தூதுவரம் செய்ய முடியாது. இவருக்கு தெரியும் மாட்டுனா நம்மளை தலையை எடுத்துவாங்க. சரி நீ இவரை முதல்ல வெளியே போ அப்படின்னு உடனே விறுவிறுவிறுவிறு வெளியே வந்துட்டு குதிரை எடுத்து நம்ம பாட்டுக்கு இருக்குன்னு வந்துட்டாங்க. இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. யார சொல்ல இந்த மாதிரி அப்படின்னு மஸ்ஸகல்லாஹ் மரக்கஹு மில்கஹு, அவனுடைய அரசாட்சி அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்குவான். இந்த அரசருக்கு கேட்க முடியல, கோபம் தாங்க முடியல. அப்படியா யமன் நாட்டில் கவர்னரை கூப்பிட்டு சொன்னாங்களா, கவர்னருக்கு ஒரு தபால் எழுதினாங்க.
முகம்மது ஒருத்தர் அரபு நாட்டில் ஒருத்தர் இருக்கிறார். அவரை போய் கைது செஞ்சு நல்ல வாட்ட சாட்டமான ஆஜான் பம்மா 2 வீரர்கள் போய் ராணுவ வீரர்கள் போய் அனுப்பி வச்சு அவரை கைது செஞ்சு முன்னாடி கொண்டு வச்சு நிப்பாட்டாங்க. அப்படின்னா சொன்ன உடனே எம்மன் நாட்டிலேருந்து வர்றாங்க 2 பேர். வந்து அவன் வந்தவங்க இப்படி குமரா அரசனை கூட்டு வர சொல்றாங்க. யாரப்பா? கைசர் கிஸ்ராப்பா கூட்டு வர சொன்னாங்க. அப்படியா, நாளைக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு சரி, இவருடைய நினைப்பு என்னன்னா நம்ம வந்துருவாரு, கூட்டிக்கு போயிடலாம் சொல்லிட்டு வேகமா வர்றாங்க. வந்தவன்னு சொன்னாங்க, உன்னுடைய அரசர் இந்த டேட்டில் இந்த நேரத்தில் அவருடைய மகனால் கொலை செய்யப்பட்டு அவர் மூத்தா போயிட்டார். அவருடைய மகன் இப்போது அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அரசர் உசுரோட இல்ல நாயகன் போ அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நம்ம இவரை கைது செய்ய கூட்டு வந்தா நம்மள அரசரை பத்தி இவரு சொல்றாங்க. நேரம் எமன் நாட்டுக்கு போற, இவங்க போறதுக்கு எமன் நாட்டுல இருந்து அந்த கைசர் கிஸ்ரா மன்னர்கிட்ட பாரசீகத்திலிருந்து தபால் வருவதற்கு 2 தான் இருக்கு. ஏன்னா அப்போ இந்த மாதிரி இமெயில் போக்குவரத்து எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டங்கள் தானே. தபால் தானே வரும், வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்போ இவர் யமன் நாட்டு கவர்னர் கையில தபாலை வச்சிருக்கிறாரு. என்னப்பா போனியில் ஆளை சுட்டு வந்தா? என்னங்க, நாங்க கைது செய்ய போனா அரசராக கொலை செய்யப்பட்டாரு, மகன் தான் இப்போது அரசாட்சியில் இருக்கிறாரு, கோமந்தலிகளை வர சொல்லிட்டாரு. உண்மையா? தபாலை கொடுத்து பார்த்தா அதே மாதிரி அந்த அரசருடைய மகன் எழுதியிருக்கிறார், என் மகனை என்னுடைய தந்தையை நான் கொலை செய்துவிட்டு நான் அரசாட்சிக்கு வந்து விட்டேன், இனிமேல் என்னுடைய கண்ட்ரோலுக்கு தான் நீங்க இருக்கணும். இதுதான் ஈமான் என்பது. எவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியம் நம்முடைய பாரம்பரியம். இதே அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல ரோம் நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு படையை அங்க போய் கைது செஞ்சுட்டாங்க. கைது செஞ்ச உடனே அந்த ரோம் நாட்டு மன்னர் என்ன செஞ்சான், ஹெர்கல் மன்னன் அவன் என்ன செஞ்சான், நீ என்னை இஸ்லாத்துல சொல்லவில்லையா, நீ கிறிஸ்தவனாக மாறுவது சொல்ல விட்டுற முடியாது. கிறிஸ்துவனாக மாற முடியாது. நான் முஸ்லீமாக யார் சஹாபிட்ட சொல்ல முடியுமா? சஹாபாக்கிட்ட போய் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம பொட்டிய வாழ்க்கை எல்லா வேலையும் பண்றோமாங்க. அப்படியே நம்முடைய இனத்தையே கொண்டு போய் அதமான வைக்கிறோமே. நேற்று வரை பேசிக்கிட்டு தமிழாக பேசிக் கொண்டு இருந்தவனை இன்னைக்கு தலைவருக்கு ஒரு நாள் வச்சு ஆடுறோமே. அப்படிதான் நம்ம பேசுறோம். எவ்வளவு வெட்கமான கேவலமாக. நமக்கென்று ஒரு பாரம்பரியம், எவ்வளவு அழகான பாரம்பரியம், எவ்வளவு அழகான ஒரு வீரம் மிக்கம். நமக்கென்று ஏதாவது இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். ஏதாச்சும் இருக்குதா? இந்த சமூகத்தை எப்படி என்ன நடத்த போகுதுன்னு தெரியல. எல்லாம் ஒண்ணு செஞ்சு அடித்தா ஒண்ணும் இருக்காது நம்ம சமுதாயத்தை. அல்லாஹ் காப்பாற்ற. இப்போ அவங்க சொன்னாங்க முடியாது. அவங்களுடைய போர் வீரர்களை எல்லாம் கைது செய்து வச்சு சிலுவையில் அறைந்து அவன் கொடுமைப்படுத்துகிறான். அப்பொழுது முடியாது. அப்படியே எண்ணெயை ஊற்றி கொதிக்க வைக்கப்படுகிறது. இப்படி படமாண்டு கொதிக்கிறது. 2 வீரர்களை இஸ்லாமிய சஹாபாக்களை கூட்டிட்டு வந்து அந்த எண்ணெய் சட்டியில தூக்கி போடுறாங்க. இப்ப சொல்லு, நீ இஸ்லாத்தை விட்டுட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துரு, உன்னை இஸ்ரோட விட்டுறாங்க. முடியாது. சரி, இவரை தூக்கி உள்ள போட அப்படின்னா அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா இழுத்துக்கிட்டு போறாங்க எண்ணெய் சட்டியில போடுறதுக்காக. எண்ணெய் சட்டியில போடுறதுக்காக போகும்போது அழுகுறாங்க, கண்ணீர் வருது. அப்ப கண்ணீர் வந்த உடனே அவங்க சொன்னாங்க, ஃபகீலலில் மலிக், அந்த அரசர் கேட்கிறாரு, ஏன் அழுத, எதுக்காண்டி அழுத அப்படின்னு. இப்போ நீ இஸ்லாத்தை விட்டுட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துடுறியா அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நான் அதுக்கு அழுகலப்பா. அவங்க சொன்னாங்க, குல்து, நான் சொன்னேன், ஹிய நஃப்ஸுன் வாஹிதத்துன் தல்கா அஸ்ஸாஅத ஃபதத்ஹப், என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு உயிர் தானே இருக்குது.
இருக்குது, அதுவும் இப்போ போகுது, என்னை விட்டு போக போகுது. என்னுடைய ரோமங்கள் உடம்புல எத்தனை இருக்கிறதோ, அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அதிகமான ரோமங்கள் உள்ளது. சில உடம்புக்கு ரோமங்கள் அதிகமாக இருக்குமா, அத்தனை ரோமங்கள் அளவிற்கும் உயிர்கள் இருந்தால் ஒவ்வொரு உயிராக இந்த இஸ்லாத்திற்காக அல்லாஹ்வுக்காக நான் விடுவேனே, ஒரே ஒரு உயிர் மட்டும்தானே இருக்கிறது, அதுவும் இதோட முடிஞ்சு போயிருமே என்று நான் அழுகிறேன் என்று சொன்ன வந்தேன். அந்த அரசர் பார்க்க, என்னடா இவர் எதை சொன்னாலும் இவர் இஸ்லாத்து இவ்வளவு பிடிமான அரசருக்கு ரோஷம் வந்துருச்சு, வெக்கம் வந்துருச்சு. என்னடா இவ்வளவு பெரிய கொடுமைப்படுத்தணுமோ இவர் விடமாட்டேங்கிறாருன்னா இப்ப என்ன அவ்வளவு பெரிய பிடிமானம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி கடைசியில சொல்ற, என் நெத்தியில நீ முத்தம் விட்டுட்டு போ அப்படின்னு வேண்டாம், உனக்கு இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறீங்க, என் நெத்தியில முத்தம் விட்டுட்டு நீ போ அப்படின்னு. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு சொன்னாங்க, உன் நெத்தியில நான் முத்தம் விடுறேன், என் தோழர்களை சேர்த்து விடுதலை செய்ய. சரி விட்டுருல. போனாங்க. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவனுடைய நெற்றியில முத்தம் விட்டாங்க. அவருடைய நெற்றியில முத்தம் விட்டாங்க. முத்தம் விட்டுட்டு சஹாபாக்கள் கூட அவங்க வந்துட்டாங்க. இங்க வந்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா நடந்ததெல்லாம் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, حق على كل مسلم ان يقبل راس ابن حذافه. இப்னு ஹுதாஃபாவுடைய தலையில் ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் முத்தமிடுவது அது நான் கட்டளையிடுகிறேன், கட்டளை என்று சொல்லிவிட்டு, நான் அபதா ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கிறேன் சொல்லிட்டு முதல்ல அவங்க முத்தமிட்டாங்க. எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்டம் கண்டு வந்திருக்காயா நீ, உசுறு கூட பயிர்படாம ஒரு முத்தம், அது அவன் பயந்துட்டான் சொல்றான். முத்தம் என்பது ஒரு கேவலம், போனா போயிட்டு இது மட்டும் தானே அப்படின்ற மாதிரி. அவன் தோத்து போயிட்டான் அந்த இடத்துல. அவன் தோற்கடித்து விட்டு வந்தாய் என்று சொல்லி உன் தலையில் இஸ்லாமிய மக்கள் அத்தனை பேர் முத்தமிட வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் கட்டளை போட்டார்கள் என்று இஸ்லாம் சொல்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கும் நம்முடைய பாரம்பரியம். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எமையவனோ கூப்பிடாண்டு ஓடுறோம், எமையவனோ கூப்பிடாண்டு ஓடுறோம். இந்த சமூகத்தை துண்டு துண்டாக இன்னைக்கு பிரிக்கப்படுகிறது. ஏதாவது ஒண்ணு இருக்குது, அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது உருப்படியான தலைவர்கள் இருக்கிறார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை தலைவர்கள், எத்தனை இயக்கங்கள், என்ன எல்லாம் இருக்கு, ஏதாவது ஒரு புரோஜனம் இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு புரோஜனம். நோம்பு திறக்கிற பேருந்த ஒரு கூட்டம் எல்லாம் அலக்களிக்கப்படுகிறது. அதாவது இந்த தலைவர்களை பார்த்தாலே உண்மையிலே விருப்பம் வருது. இவர்கள் எல்லாம் எப்படி நாளைக்கு மறுபடி நாளைக்கு போய்கிறாங்க அல்லாஹ்விடத்தில் இந்த சமூகத்திற்காக நாங்கள் உழைத்தோம் என்று எப்படி பேச முடியும்? எப்படி பேச முடியும்? தலைவர் போயிட்டீங்கன்னா என்ன சும்மா இந்த உலகத்துல ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுறாரு. நாளைக்கு கழுத்துல நிக்கி கத்தி, கழுத்துல நிக்கி நெருப்பு கல்விகள் நிக்கி சரியான பதில் இல்லைன்னா தொலைஞ்சோம், மாட்டிக்கிட்டு முடிக்கும். இன்னைக்கு அந்த தலைவர்கள் யோசிக்கிறது இல்லை. ஆண்கள் உட்பட அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஈமான்ல ரொம்ப பிடித்த நமக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. அடை முத்தமிடுவதற்கு கூட ஒரு மார்க்கம் ஒரு வழியை சொல்லியிருக்குன்னா யாராவது நம்புவாங்களா? எப்படி முத்தமிடணும்? தன் தகப்பனை கையில் முத்தமிடும் என்று சொன்னார். தாய் தந்தைகளை காலில் முத்தமிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இஸ்லாம். குர்ஆன் சொல்லுகிறது. சஜிதா நிறைய பேர் சஜிதா செய்யறாங்க, சஜிதா செய்யற மாதிரி வருது. அது எப்படி கூடுமா கூடாதா? அல்லாஹ்வுக்கு என்று தக்பீரை கட்டிட்டு அதே மாதிரி ஒருத்தருக்கு சஜிதா செய்யறதான ஷிர்க். தாய் தன்னை காலிலே முத்தமிட வேண்டும் என்று அது ஒரு சுன்னத் என்று சொல்லி தருகிறது. அது ஒரு இஸ்லாமிய பழக்க வழக்கம் என்று. தாம் பெற்ற பிள்ளைகளை சின்ன பிள்ளையாக கன்னத்தில் முத்தமிடுதல் என்று சொல்லுகிறது. வயசுக்கு வந்த பிள்ளையா இருந்தால் நெற்றியிலே முத்தமிடும் என்று சொல்லுகிறது. உம்மாவுக்கு கண்ணியமாக முறையில் நெற்றியிலே முத்தமிடும் என்று சொல்லுகிறது. தன் மனைவிக்கு முதலிலே முத்தமிடும் என்று சொல்லுகிறது. இதெல்லாம் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு பாரம்பரியம், ஒரு ஒளிமுறைகள். ஒரு சாதாரண முத்தமிடுவதற்கு கூட
கூட எவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியத்தை நம்முடைய இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்று சொன்னால், நம்ம அசால்ட்டா நம்முடைய வழிமுறைகளை பின்பற்றாமல் என்னென்னமோ செய்து கொண்டு இருக்கிறோம். இஸ்லாமில் எவனும் பின்னாடியும் நம்ம பின்னாடி வரணும். அப்படிப்பட்ட குவாலிட்டி நம்மகிட்ட இருக்குது. ஆனா எவனும் பின்னாடியும் இந்த சமூகம் ஓடுகிறது. நினைச்சு பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய இஸ்லாத்துடைய அந்த வழிமுறைகளை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் புரிவானாக. ஆஃபிர் தஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com